எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். ஆனால் அதை சுற்றி நிகழும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பலருக்கு தெரியாத செய்தி என்பதையும் மறுதளிக்க முடியாதுதான். அந்த சுவாரஸ்யமான தகவல்களை நீங்களும் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் தெரிந்த செய்தி 100 என்கின்ற இந்த பிளேலிஸ்ட். அதனுடைய முதல் பதிவா எம்எல்ஏ ஆகிய நான் யார். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்களும் தெரிந்து கொள்வீங்க என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவு. இந்த பதிவை நீங்கள் தொடர்வதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கோ, அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. நான் ஜமால் முகமது சாபிமான். இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். 750 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கு 1,05,000 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்குது மக்கள் பிரதிநிதிகளுடைய நிலையான மாத வருமானம் என்பது. அரசாங்கம் எதனால் இவ்வளவு பெரிய தொகையை அவர்களுக்காக தொடர்ந்து செலவிட்டு கொண்டு இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்பதை பற்றி நீங்களும் இதற்கு அடுத்தடுத்ததாக சொல்ல வரக்கூடிய தகவலில் இருந்து தெரிந்து கொள்ள தான் போகிறீங்க. அந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் ஏற்படுத்த தான் போகுது. பலதரப்பட்ட சமுதாயங்கள், அதாவது கிறிஸ்தவம், இஸ்லாம், நாடார், தேவர், வன்னியர், தலித், கவுண்டர் என பல்வேறு வகையான பிரிவுகள், எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நாமெல்லாம் சமூகம் என்று அடையாளப்படுத்துகிறோம். இந்த சமூக கட்டமைப்பிற்கு தேவையான அடிப்படை வசதிகளாக கருதக்கூடிய ரோட்ஸ், பிரிட்ஜ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட்ஸ், வேளாண் வளர்ச்சி, குடிநீர், மின்சாரம், விளையாட்டு மைதானம் என அனைத்து விதமான மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படும் கட்டமைப்புகளை தங்கள் சமூகத்திற்கு கொண்டு வர மக்களோடு மக்களாக இருந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து தங்கள் தேவைகளை சட்டமாக மாற்ற மக்கள் அனுப்பக்கூடிய அந்த நபர் தான் எம்எல்ஏ. மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கென்று குடும்பம் மற்றும் இதர செலவுகள்னு சொல்லக்கூடியது இருக்க தான் செய்யும். இதை கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கென்ற சம்பளம்னு சொல்லக்கூடியது ஒரு மாதத்திற்கு 1,05,000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்து அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் அவங்க பங்கேற்கக்கூடிய அந்த நாட்களுக்கு அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அரசாங்கத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இது தவிர எம்எல்ஏ ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு வருடத்திற்கு 2-3 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் வழிவகை செய்திருக்காங்க. இந்த ஃபண்ட் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்திற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை சரிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறதுக்கு அறிவுறுத்துவாங்க. இப்போ இதில் இருந்து அவங்களுக்கு நேரடியாக பணம் வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயம் வராது. ஆனால் வாய்வழி தகவல்கள் மூலம் நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான எஸ்டிமேட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 25% அளவிற்கு ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்ல கொடுத்துருப்பாங்க. இந்த அமௌண்ட்டில் இருந்து அந்த ஒர்க்கை எடுத்து செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் விருப்பப்பட்டால் எம்எல்ஏக்கு அதில் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு கொடுத்தா அது அவங்க சேலரிக்கு தகுந்த அளவிற்கு இந்த வகையிலையும் பணம்னு சொல்லக்கூடியது கிடைக்க தான் செய்யும். ஒரு வருட முடிவில் ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் 30 இருந்து ஒரு 45 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ஊதியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர கிடைக்கக்கூடியதை பற்றி நாம் பேச வேண்டியது இல்லை. எம்எல்ஏ என்ற அடையாளம் எப்போது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்கு பதில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் தான் இருக்குது. 1937 பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் அதற்கான ஆதாரம் இன்றளவும் இருக்க தான் செய்யுது. இதை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பல கட்ட ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியதை நடத்தி முடிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதனுடைய தொடக்கமாக 1861 சட்டமன்ற கவுன்சிலில் ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்டவர்களாகவே இருந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடுத்த நகர்வாக 1919 ஆண்டு ஒரு அரசு சட்டம் இயற்றுறாங்க. இந்த சட்டத்தில் தான் முதல் முறையாக இந்திய அளவில் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கான்செப்டில் இருந்து தான் 1921 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடியதை உருவாக்குறாங்க. இதை உருவாக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா,
மக்களுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வந்து குறைக்கணும்னு சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்குது. இதன் மூலம்தான் 1921 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உருவாக்கப்படுறதுக்கு காரணமாக அமையுது. அதன் பிறகு எம்எல்ஏ என்ற அடையாளம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது தான் 1935ஆம் ஆண்டு அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு அரசு சட்டம். இந்த சட்டத்தின் மூலம்தான் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அது கொண்டு வரதுக்கு காரணமாக அமைகிறது மட்டும் இல்லாமல் மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய வழிவகையும் அந்த சட்டம்னு சொல்லக்கூடியது கொடுக்குது. அப்படி கொடுத்த பிறகுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா 1937 வருடம் சென்னை மாகாணம் உள்பட பிரிட்டிஷ் இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் முதல் மாகாண சட்டமன்ற தேர்தல்னு சொல்லக்கூடியதை நடத்துகிறாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவங்களை தான் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதன் பிறகு படிப்படியாக இது மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்படுது. இந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தான் தமிழகத்தினுடைய முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இத்தனை வருட வரலாறுன்னு சொல்லக்கூடியது இருக்க தான் செய்து. அது மட்டும் இல்லை, ஒரு எம்எல்ஏன்னு சொல்லக்கூடியதை எதற்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையும் உங்களுக்கு இதில் இருந்து புரிஞ்சிருக்கணும். மக்களுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி மக்கள் தேவைகளை வந்து சரியான முறையில் செய்கிறதுக்காக தான் எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் மக்களில் இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்குது. தமிழக வரலாற்றில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் 1937 பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜே சிவதானு பிள்ளை என்பவரே முதல் சட்டமன்ற உறுப்பினராக கருதப்படுறாங்க. அதே நேரத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டமன்ற தேர்தல்னு சொல்லக்கூடியது 1952 வருடம் நடைபெற்று இருக்குது. இந்த தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட TM கலியண்ணன் கவுண்டர் என்பவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் தமிழ் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்னு சொல்லக்கூடியதையும் தரவுகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியுது. எம்எல்ஏ என்பவர் தங்கள் சமூக மக்களின் ஒட்டுமொத்த குரலாக இருந்து தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்கட்டமைப்புகளை சரி செய்வது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்களை இயற்றுவதாக இருந்தாலும் சரி அல்லது சட்டங்களை திருத்துவதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருதுன்னா அந்த சட்டத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முழு உரிமையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த சட்டம் எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுதோ அதை பொறுத்து தான் அந்த சட்டமானது மக்கள் பயன்பாட்டுக்கு வருமா வராதா என்பதை முடிவு செய்யவே முடியும். அப்போ அந்த அளவிற்கு எம்எல்ஏனுடைய பங்களிப்புன்னு சொல்லக்கூடியது முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சமர்ப்பிக்கக்கூடிய திட்டங்களை சரியான முறையில் கண்காணித்து அந்த திட்டம் தங்களுடைய தொகுதிக்கு தேவைப்படுமா படாதா என்ற புரிதல் இருந்தால் தான் அந்த திட்டங்களை கேட்டு வாங்கி தன்னுடைய தொகுதியினுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ எம்எல்ஏன்னு சொல்லக்கூடியவங்க வெறுமனமே போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு வந்தால் மட்டும் போதாது. சட்டங்களை பற்றிய புரிதலும் தொகுதியினுடைய உள்கட்டமைப்பை பற்றிய தெளிவும் இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டமன்ற தொகுதின்னு சொல்லக்கூடியது ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாக திறன் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் ரொம்ப ஈஸி தான். அந்த 5 வருடத்தில் பெருசாக எதுவும் செய்யாமல் இருந்தாலும் ஒரு 10 இருந்து 15 கோடி ரூபாய் அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை அவர் சரியான முறையில் செய்து தந்திருக்காரான்னு பார்க்க வேண்டியது முதல் வேலையாக இருக்கணும். அதற்கு அடுத்தது இது தவிர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்களையும் அந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரா என்பதையும் நாம் கண்காணித்தோன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த பதவியை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அளவிற்கு மக்களுக்காக செயல்படக்கூடிய எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ பதவி காலம் முடிஞ்ச பிறகு அரசாங்கம் அவங்களுக்கான ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கொடுக்க தான் செய்யுது. ஒரு எம்எல்ஏவை பொறுத்தது வரைக்கும் 35,000 ரூபாய் அளவிற்கு ஓய்வூதியம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது.
அதே மாதிரி ஏதாவது எம்எல்ஏ அந்த குறிப்பிட்ட காலத்தில் தவறுகள் செய்து மாட்டினா அவருடைய எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கும் சட்டத்தில் இடம் இருக்க தான் செய்யுது. அப்போ இதுவரைக்கும் நாம் ஒரு எம்எல்ஏ என்பவர் யார், அவர் எங்கே இருந்து ஆரம்பித்து இருக்குது என்பதை பற்றிய பலவிதமான தகவல்களை நாம் பேசியிருக்கிறோம். பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.